கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 13 எசேக்கியேல் 13:5 வாசிங்க. 13:5. நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு பிறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. பொய் தீர்க்கதரிசியை குறித்து சொன்னவர் அப்படியே எங்கே போறாருன்னு பார்க்கும்போது இஸ்ரவேலரை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு 13:5. அப்ப என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு சுவரை அடைத்ததும் இல்லை அப்படிங்கும்போது அந்த நியாய தீர்ப்பு வரும்போது என்ன செய்ய மாட்டாரு? சுவரை அடைக்க மாட்டார். நம்ம மேல நியாய தீர்ப்பு வரும்போது ஒரு காரியமாவே இருக்கட்டும், அந்த காரியம் நடக்கும்போது நமக்கு ஃபால்ட் வருது அப்படின்னு பார்க்கும்போது அது நம்முடைய நியாய தீர்ப்பு. சில வேலைகளில் நமக்கு ஆக்ஷன் மாதிரி வரும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சாட்சி சொல்லுவோம். இதில் இந்த இடத்துல நான் காப்பாற்றினாரு, இந்த இடத்துல என்னை வச்சாரு அப்படிலாம் சொல்லுவோம். சில ஆக்சிடென்ட் சமயம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டாரு? டச் பண்ணி விடுவார். இந்த இடத்த நம்ம யோபுவோட சொல்றது சேர்த்து பார்க்கக்கூடாது. யோபுக்கு விசுவாசத்துல அவன் பலப்பட்டவனா இருக்கிறதுனால கத்த அந்த காரியங்களை என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். எதை என்ன செய்யக்கூடாது? லிங்க் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு கர்த்தர் ஒரு வசனத்துல இடைப்படுகிறாரு, நம்ம கற்றுக் கொடுக்குறோம், நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சரி ஏட்டிக்கு போட்டி அப்படியே பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இஸ்ரவேலருக்கு சுவரை அடைப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேலருக்கு சுவரை அடைப்பதில்லைன் போது எந்த கட்டத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னு பார்க்கும்போது அவங்க முற்றிலுமா பாவத்துல இருக்கும்போது, விக்கிரகாரங்கள்ல இருக்கும்போது, விபச்சாரத்துல இருக்கும்போது, வேஷத்தனத்துல இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு நான் செய்யறதில்ல, சுவரை அடைப்பதில்லை. சுவரை அடைப்பதில்லை, ஒரு பாதுகாப்பு நான் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு கர்த்தருடைய நாள் அப்படிதான் சொல்றது. 13:5 வாசிங்க. கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு பிறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைப்பதில்லை. கர்த்தருடைய நாளில் என்ன செய்யறது இல்லையா? அடுத்த அந்த கர்த்தருடைய நாளில் 13:5 திரும்ப ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. யுத்தத்தில் நிலைநிற்கும், கர்த்தருடைய நாளில் யுத்தத்திலே நிலைநிற்கும்படிக்கு பிறப்புகளில் ஏறினதும் இல்லை. கர்த்தருடைய நாளில் யுத்தத்திலே நிற்கும்படிக்க. அப்ப இவங்களுக்கு கர்த்தருடைய நாள் எல்லாருக்கும் பொதுவானது. கர்த்தருடைய நாள் அப்படின்னாலே எங்கே போயிடணும்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போயிடும். மற்ற நியாய தீர்ப்பு அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? இஸ்ரவேலரோடு, நம்மளோடு, அன்னைக்கு இருக்கிற தேசத்தோடு, இன்னைக்கு இருக்கிற உலகத்தோடு நம்ம நினைச்சு தொடர்பு படுத்தி பேசலாம். ஆனா கர்த்தருடைய நாள் அது எதை குறிக்கும்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாள். அப்ப இந்த நியாய தீர்ப்புனால எதுலையுமே என்ன செய்யக்கூடாது? தொடர்பு படுத்தி பேச கூடாது. அப்ப கர்த்தருடைய நாளில் நீங்கள் நிலைநிற்கும்படிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு உள்ள நாள் நீங்க என்ன செய்ய முடியாது? நிலைநிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு கமா, இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு. நிலை நிற்பதில்லைன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாளில் நீங்கள் நிலைநிற்கும்படிக்கு என்ன சொல்ல வர? அடுத்து திறப்புகளில் ஏறினதும் இல்லை. அதோட சொல்லுங்க, திறப்புகளில் ஏறினதும் இல்லை. அப்போ கர்த்தருடைய நாளில் என்ன நடக்கும்? திறப்புகளில் ஏறினதும் இல்லை அப்படின்னா இந்த திறப்புகள் என்னது? எதுல அவங்க ஏறுறாங்க அப்படிங்கிற காரியங்கள் என்ன சொன்னா அந்த இடத்துல பார்க்கணும். திறப்புகளில் ஏறினதும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன நம்மளை குறிக்குது? திறப்புனா என்னது? ஒரு மனுஷனை தேடினேன், அது என்ன சொல்ல வர்றாரு? ஆமா, அவன் எங்கே இருப்பான்? திறப்பில் நிற்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், அவன் என்ன செய்யல பார்க்கல. அப்ப இந்த திறப்புகளில் ஏறினதும் இல்லை அப்படிங்கும்போது இந்த கர்த்தருடைய நாளுக்காக, இல்லை தன்னுடைய தேசத்துக்காக, இல்லை மற்றவருடைய தேசத்துக்காக. ஏன்னா அவங்க இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் மற்றவர்களை குறித்து ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அது வரைக்கும் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, தன்னை குறித்து, தன்னுடைய நாடுகளை குறித்து, தன்னுடைய ஜனங்களை குறித்து, தன்னுடைய சொந்த பந்தங்களை குறித்து என்ன செய்வாங்க? பாரம் உள்ளவர்களாக இருக்கும். இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், வேற என்ன மதம் இருக்குது, இஸ்ரவேலரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறதுக்கு முந்தைய இந்த சத்தியம் என்ன செய்யல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. கண்கள் என்ன செஞ்சிட்டாரு? திறக்கவில்லை. கண்கள் இருந்தும் காணாமல். நம்மளும் அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும்.
அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்ம 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 மூலம் உணர்வுகளை தூண்டுகிற தேவன். ஆனா எசேக்கியேல் என்ன சொல்வாருன்னா, திறப்பில் இருக்கத்தக்கத ஒரு மனுஷனையும் காணேன்னு தான் சொல்லுவார். அதுக்கடுத்து வந்து ஆள் இருந்துச்சு இல்லை அப்படிங்கிற காரியங்கள் இங்கே வராது. அப்ப இந்த திறப்புகள் எங்கே வந்துடுது, இயேசு கிறிஸ்துவின் காலங்களுக்கு வந்துடும். எசேக்கியேல் என்ன சொல்லுவார், சனகரிப்பு வரும்போது அவனுடைய நாட்டை பாதுகாக்க என்ன செய்வாங்க வந்து ஜெபம் பண்ண. யோசபாத்துக்கு விரோதம் வரும்போது அவனுடைய நாட்டை பாதுகாக்கும் ஆராதிக்கிற ஒரு வீரனா வந்து மாறும். அப்ப இதெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப நீ திறப்புகளில் ஏறினதும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேலர் இதுவரைக்கும் ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்டதில்லை. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டதில்லை. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பின்புதான் எப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வந்து இருக்கும்னா, மற்றவர்களை குறித்த பாரம், மற்ற தேசங்களை குறித்த பாரம், மற்ற ஜாதிகளை குறித்த பாரம், மற்ற ஜனங்களை குறித்த பாரம் அவர்களுக்கு வந்து வித்திடப்படும். இதுதான் சத்தியம். அப்ப அன்னைக்கு திறப்புல நிற்கிறவர்கள் ஒருவனையும் காணேன் அப்படி முடிச்சவர் அதுக்கு பதில் சொல்ல. அப்ப அது வந்து எதோட பொருந்தது, நம்முடைய காலங்கள்ல, இயேசு கிறிஸ்துவின் காலங்கள்ல, புதிய உடன்படிக்கையின் காலங்கள். அதாவது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் மட்டும் பொழிந்த பிறகு என்ன செய்றாங்க, மற்றவர்களை குறித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாக வந்து மாறுறாங்க. நீங்க வந்து மிஷினரி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகுதான் வந்து மிஷினரி ஜெபத்துல இருந்து மற்ற தேசங்களுக்காக என்ன ஜெபிக்கிற காரியங்கள் வந்து பார்ப்போம். அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து அந்த நாட்களை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மோசே என்ன சொல்லுவாரு, என்னை கொன்று போடும், ஜீவ புஸ்தகத்தை என்ன செய்ய கிறுக்கி போடும். அப்ப யாரை குறித்து அவருடைய பாரம் வந்துருக்கா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் பாரம். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து நம்ம எதையும் கொண்டு செல்லக்கூடாது. எப்பவுமே எந்த வார்த்தைகளையும் எதோடு நம்ம லிங்க் படுத்தி தொடர்புபடுத்தி கற்றுக்கொள்ளவும் கூடாது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் கூடாது. எதுக்கு எசேக்கியேல் காலத்துல வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தீர்க்கதரிசியின் காலம். அது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது அந்த நாட்கள் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் அது வந்து பொய் சொல்லாது, அது நிறைவேறும். இப்ப எந்த காலத்துல வந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பொருந்தினதா, இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருக்கும்போது இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது, தொடர்புபடுத்தி பொருத்தப்பட்டதா இருக்கு. அப்ப அவங்க வந்து திறப்புகளில் ஏறினதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் தண்ணீர் கர்த்தருடைய நாள் வரைக்கும் மற்றவர்களை குறித்த ஜெபம் அவர்களுக்குள்ளே காணப்படாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கணும். அப்ப சில யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுக்கு சேர்த்துக்கிறாங்க, அங்கேயும் வந்து கர்த்தர் வந்து கிரியை நடப்பிக்கிறார் அப்படிங்கும்போது 1-2 அல்லது ஒரு சிறு குட்டாங்க. அப்ப கற்பாறையின் மேல் ஒரு வசனம் இல்ல, கற்பாறையின் மேல் ஒரு வசனம். அதாவது சில இடங்கள்ல வந்து பார்க்கும்போது இந்த ஜனம் என்ன செய்யாது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது, இந்த ஜனம் என்ன செய்யணும், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் என்ன செய்யாது, முடிவா சொல்லாது. அப்ப இந்த வசனம் வந்து நமக்கு என்ன பொருந்தது அப்படி பார்க்கும்போது யூதர்களுடைய கூட்டம் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எங்க பார்க்குறோம். பவுல் சொல்றாரு, எவ்வளவோ போராடுறாரு, கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஆண்டவரை இயேசு மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே காலத்துல யூதர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட யூதர்கள் என்ன செய்வாங்க, பவுலின் காலத்துல இருப்பாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி முஸ்லிம்ஸ் சொல்றோம் கடினமான, நம்ம இந்துக்கள்லாம் என்ன சொல்லிடுவோம், அவங்ககிட்ட சொன்னா ஏத்துக்குருவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஆனா எந்த ஒரு ஜாதி, முஸ்லீமா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், இஸ்ரவேலரா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அளவு 1-2 பேர் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொண்ட காரியம் வந்து நம்ம பார்ப்போம். டோட்டலா மாறும்போது என்ன செய்யணும், இங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து நிறைவேறுகிற ஒரு காரியம். இப்போ நமக்கு 61 வந்து சிங்காவர் இந்த ஒரு மாதிரி இதெல்லாம் பட்டுப்போம்ல, 61 எடுத்து வாசிங்க. 61:2 ஏசாயா. வாசிங்க பாக்குறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு
கட்டவிழ்த்ததை கூறவும், இப்படி வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமா, இடத்துல என்ன சொல்ல வர்றான்னா, அவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு ஒரு கூட்ட ஜனங்களை தனக்கென்று மணவாட்டியின் சபையாக தெரிந்தெடுக்க போறாங்கிறத இந்த வசனங்கள் வந்து நமக்கு வந்து செய்து நினைப்பூட்டப்பட்ட ஒரு வசனம். அப்ப இந்த வசனங்களை யாரெல்லாம் ஆடாகிறாங்கன்னா, ஒரு சில யூதர்கள், ஒரு சிறு கூட்ட யூதர்கள், ஒரு சில கூட்டம் முஸ்லீம்கள், ஒரு சில கூட்டம் இந்துக்கள். அப்ப டோட்டலா அவருடைய கிருபையின் காலம் யாருக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்ட புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் தான் செய்து மணவாட்டி சபை வந்து இருக்கு. இந்த வாக்குத்தத்தம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள் என்ன செய்யறாரு, 1-2 பேர் என்ன செய்யறாரு, ஒரு சில கூட்டங்களை சரி இணைக்கிற தேவன். எப்படி இணைக்கிறான்னு பார்க்கும்போது, மோவாபியர் என்ன சொன்னாரு, அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, இஸ்ரவேலுடைய ஆடாக கூடாது அப்படிங்கிறதான் என்னது சட்டத்திட்டம். ஆனா அதே நேரத்துல தன்னை தேடின அந்த மோவாபிய பெண்ணான ரூத் என்ன செய்யறாரு, அந்த போவாஸ் கூட இணைக்கிற தேவன். அப்ப தனிப்பட்ட விதத்துல என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு சொந்தமா கொடுக்கிற தேவன். அது வந்து அவருடைய ஞானம் வந்து அலாதியானது. ஆனா தொடர்புபடுத்தும் போது இந்த கூட்டம் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், இந்த கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு வசனங்கள் இருந்தாலும், கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, எந்த விஷயத்துல வந்து யாரை கொண்டாயும் என்ன செய்யறாரு, அதை நுழைய பண்ணுகிற தேவன், தொடர்புபடுத்துகிற தேவனா இருக்கிறார். யாரு, எரிகோ பட்டணத்துல வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றப்பட்ட ஒரு ஸ்திரீ ராகாப். அவங்க யாரு, அவங்களுடைய குலம் கோத்திரம் சொல்லப்படலை, ஆனா அவருடைய தொழில் என்ன செய்யறாரு, கர்த்தர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அப்ப அப்படிப்பட்ட அவங்களையும் கர்த்தர் செய்யறாரு, மணவாட்டி சபைக்கு தெரிந்தெடுக்கிற தேவனா இருக்கிறார். அது அவருடைய பார்வையில அருமையானது. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, டோட்டலா இவங்களுக்கு நமக்கு தான் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, நம்ம என்ன செய்ய முடியாது, தீர்க்கமா சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம், ராகாப்பினும் வேசி அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ நம்ம அங்கே போகிற காலங்கள் வேதத்தில் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு மற்ற காரியங்கள் சொல்லப்படலாம். அப்போ அங்கே போகிற காலங்களில், நம்ம பரலோகம் போகிற காரியங்களில், மணவாட்டி சபையில் இருக்கிற காலங்களில் தான் இந்த வேசின்னு ஒரு ரூத்தை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார்கள் நமக்கு வெட்ட வெளிச்சம். அதே மாதிரி இப்போ நம்ம படிக்கிறோம், அவங்க திறப்புகள் ஏறினதும் இல்லை. ஆனால் ராகாப் என்னும் வேசி, ரூத்துங்கிற மோவாபிய பெண், இவங்களுக்கு வேசின்னு மட்டும்தான் பதிவு பண்ணப்படுறோம், வேற எதுவும் பதிவு பண்ணப்படுறது. ஆனா யாரோட இணைக்கிறாருன்னா, அந்த போவாசுடைய அப்பாவா அவரோட கர்த்தர் வந்து இணைக்கிறார். ஓபேத் வந்து போவாசுக்கு பிறந்தவர், சல்மோன வரும். அவர் வந்து படை தளபதி, அது பேர் இருக்காது. பட் ஆனா வந்து 2 பேர் அப்படிங்கும்போது அவர் எப்பவுமே முன்னணி தளபதியாக அம்மினதாபின் ரதங்கள் சொல்லிட்டு வரும். அந்த சந்ததியில வந்தவர் சல்மான். அவருக்கு அவர் தான் சரி திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா போவாஸ் அதுல வருதா, சல்மோன் வருதா, மத்தேயில ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல வந்து யாரிடத்தில் பெற்றாள் அப்படிங்கிறது வந்திருக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் வேதத்துல. அப்ப இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப சல்மோன்றவர் வந்து இராணுவ தளபதி. அந்த சந்ததியில என்ன செய்வாருன்னா, எப்பவுமே அந்த அம்மினதாபின் ரதங்களை போலான்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல பார்ப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, குதிரைப்படைக்கு முன்னணியில போகக்கூடிய ஒரு தளபதி. அப்ப அவங்க அம்மினதாப் எல்லாம் போன போல அன்னைக்கு எரிகோ பட்டணத்துக்கு யாரு போயிருக்கணும், சல்மோன்னு இன்னொருத்தர் போயிருக்கணும். அப்ப அவர் வந்து இந்த ராகாப் என்னும் வேசிக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்க என்ன செய்வோம், யுத்த காலத்துல உங்களை என்ன செய்வோம், காப்பாற்றுவோங்கிற வாக்குத்தத்தத்தை தான் கொடுப்பாரு. அவளை கல்யாணம் பண்ணுவோங்கிற வாக்குத்தத்தை வாக்கு என்ன செய்ய மாட்டார், அவரு கொடுக்க மாட்டார். ஆனா இவங்களை கொண்டு போய் எங்கே வச்சிருந்துருக்கணும், அவங்க வந்து கூடி இருக்கிற இடங்கள்ல ஏதோ ஒரு வாரமா கூட போட்டிருக்கணும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணை சிலவர் வந்து திருமணம் செய்து கொள்ளுகிற மனுஷனா இருக்கிறார். அவ்வளவுதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. இதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு எங்கே போய் பார்க்கலாம், மணவாட்டி சபைக்கு போகும்போது அந்த காரியங்கள் நமக்கு வந்து தெளிவாக இருக்கு. வேற இடங்கள்ல இந்த காரியங்களை சேர்ந்து பதிவு பண்ண பட்டு இருக்காது. அப்ப நம்ம அது கர்த்தர் வந்து என்ன காரியங்கள் வச்சிருக்காரோ அதை மட்டும் நம்ம சொன்னோம்
நாம கத்துக்கிறோம்னா தொடர்புபடுத்தி பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். அதுக்கு மேல நம்ம நினைச்ச முடியாது, பார்க்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அதுக்கு கள்ள உபதேசம் என்ன செஞ்சிடும் மாறி. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்கள் திறப்புகளில் ஏறினதும் இல்லை அப்படிங்கும்போது உபவாசம் பண்ணி மற்றவர்களுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அது வரைக்கும் காரியம் நடப்பித்தது இல்லை. யோவேல சொல்றாரு, எல்லாரும் ஒரு இடத்துல வச்சு உபவாசம் பண்ணுங்க. ஒரு முருதகாய் உபவாசம் பண்றாங்க. அவங்க பண்ணுகிற நோக்கம் வந்து அந்த ஜனங்களுக்கு மட்டும்தான். நம்ம வேதத்துல பார்க்கும்போது அவருடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க. ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்தோம்னா மற்ற ஜனங்களுக்கு உபவாசம் இருந்ததா என்ன செய்ய முடியாது, வேதத்துல பார்க்க முடியாது. ஒரு ஏசபேல் ஆகாப்பு அந்த திராட்சை தோட்டத்தை வந்து அவங்க வந்து அபகரிக்கும் போது என்ன சொல்றாங்க, உபவாசங்கிற பேர்ல வந்து என்ன செய்யுங்க. அப்ப வந்து இந்த காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேசங்களுக்கு உரியதாக பண்ணியிருப்பாங்களே ஒழிய மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் அன்னைக்கு நிகழவில்லை. ஆனா இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னா கர்த்தருடைய ஞானம் வந்து அதுல என்ன செஞ்சிருக்கு, அதோட சூட்சமா அங்க இருக்கு. சரியா? அடுத்து வந்து அதுல என்ன சொல்ற பின்பகுதின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, கர்த்தர் வந்து கர்த்தருடைய நாளில் ஆமா, இது வந்து நியாயத்தீர்ப்பு. சுவரை அடைத்தது இந்த நியாயத்தீர்ப்பு. இந்த நியாயத்தீர்ப்பு வந்து கர்த்தருடைய நாளிலும் என்ன செய்யலாம், வெளிப்படலாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது. கர்த்தருடைய நாளில் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கணக்கு வந்து இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் என்ன செய்வார், நியாயம் இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இது 14:5 13:5 ரைட்டா. ஏசாயா 58:12 வாசிங்க. கலக்குதான் ஆஃப் பண்ணிடுறேன்.